ஞாபகம் இல்லையா? லாஸ்ட்டா என்ன பார்த்துருக்கோம் பாருங்க. பாருங்கம்மா என்ன பார்த்தோம். 7.3 வரைக்கும் நான் பார்த்தோம். ஓகே. 7.4 இனிமே பார்க்க போறது வந்து உள்ளீடற்றது ஹாலோ சிலிண்டர் பார்க்க போறோம். ஓகேவா? உள்ளீடு அற்றதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது தெரியுமா? ஹாலோ சிலிண்டருக்கு ஒரு உருளை உள்ளீடு அற்றதா இருக்கும். அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் தெரியுமா? நீங்க ஏதாவது பொருள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. எது வேணாலும் சொல்லலாம். சொல்லுங்க. கிரைண்டர்க்கா? கிரைண்டர். ஓகே. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய சொல்லுங்க. எல்லாரும் ஒண்ணு ஒண்ணாவது சொல்லுங்க. ஒண்ணு கூட தெரியாதா? மத்த 3 பேருக்கு இருக்குக்கா, வரமாட்டேதுக்கா. யோசிங்க, யோசிங்க. கடந்த காலத்துக்குள்ள போய் யோசிங்க. பென்னோட ரீஃபில்ல எடுத்துட்டா அதுவே ஒரு ஹாலோ சிலிண்டர் தான். நீங்க எல்லாரும் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பென்சில் அந்த இதை எடுக்கணும்னா நடுவில் உள்ள அந்த கார்பனை எடுத்தாதான் ஹாலோ. அப்படிதானே? ஏன்னா ஸ்டஃப்பாக இருக்குல்ல, அந்த நீடியில் எடுத்துட்டுக்கு அப்புறம் தான் அது ஹாலோ ஆகும். உள்ள ஒன்றுமே இல்லாம ஆகும். ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று சாப்பிட்ருப்பீங்களே, பீரங்கின்னு சொல்லுவாங்களே, அது உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ₹1 விற்பாங்கல்ல ஒரு ஸ்நாக்ஸ், அப்படிதானே சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கு? என்னப்பா? அதுதான். அது எப்படி இருக்கு? உள்ள மட்டும் ஓட்டையா இருக்கா? அது ஒரு ஹாலோ தான். அது ஒரு ஹாலோ சிலிண்டர். உள்ளீடற்ற உருளைக்கு எக்ஸாம்பிள். அப்புறம் டியூப், பைப்லாம் டியூப் தண்ணி அரைப்போம்ல, அது உள்ள எப்படி இருக்கு? ஹாலோவா இருக்கு. அப்ப அது ஒரு உள்ளீடற்ற உருளை சொல்லலாம். எவ்வளவோ நீங்க பார்க்குற பொருளை வச்சு கூட சொல்லலாமே எதுனாலும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரி, இப்போ அதை பேஸ் பண்ணி தான் சில சம்ஸ் பார்க்க போறோம். அதோட ஃபார்முலாஸ் ஞாபகப்படுத்திக்கோங்க. வலைப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது ரெண்டும் இப்போ பார்க்க போகிறோம். வால்யூம் அப்புறமா பார்ப்போம். ஓகேவா? இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் மறந்துடாதீங்க. ஃபார்முலாஸ் அடிக்கடி படிக்கணும். சரி, இப்போ இங்கிலீஷ் மீடியம் கொஷின் நீங்கள் படிங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? கொஷின் யாராவது படிங்க. தடிமன் வந்து 2 மீட்டர், உட்புற ஆரம் 6 மீட்டர் மற்றும் உயரம் 25 மீட்டர் உடைய ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதையினுள். சுரங்கப்பாதை அது என்ன? அது என்ன ஷேப்பு? அதுவும் ஒரு ஹாலோ சிலிண்டர் தான். உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமேயானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதுல தடிமன், அந்த திக்னஸ் அது வந்து 2 மீட்டராம். அப்போ அதுதான் இதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ், அந்த மொத்தம் தடிமன். ஓகேவா? ஆரம் வந்து 6 மீட்டராமா. உட்புற ஆரம் அப்படின்னா இன்சைட் ரேடியஸ், அந்த உள்ள இன்னர் ரேடியஸ் வந்து 6. அந்த திக்னஸ் வந்து 2 அப்படின்னா வெளியில உள்ள கேபிட்டல் ஆரோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? வெளிப்புற ஆரம் எவ்வளோ? இப்போ அந்த பீரங்கி இருக்குல்ல, கரெக்ட். அதுதான் கேட்குறேன், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த இதை வந்து நான் இப்படி கட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. உள்ள உள்ளது இப்படி இருக்கும், வெளியில இப்படி இருக்குமா? இப்போ உள்ள உள்ளதோட ரேடியஸ் ஆரம் வந்து 6 மீட்டர் சொல்லிட்டாங்க. இதுக்கும் இதுக்குமான இந்த கேப் வந்து 2. ஓகேவா? 2 மீட்டர் கேப் இருக்கு அப்படின்னா இதோட டோட்டல் பெரிய ரேடியஸ் என்ன அப்படின்னா இதையும் ஆட் பண்ணி கேபிட்டல் ஆர் வந்து 8ன்னு சொல்லணும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போ ஸ்மால் ஆர் வந்து
6, கேபிட்டல் ஆர் வந்து 6 + 2 8. நெக்ஸ்ட் ஹெச் ஹைட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது. உள்ளேயும் வெளியும் எல்லா பக்கமுமே அவங்க என்ன பண்றாங்க, வர்ணம் பூசுறாங்களா? ஓகே. அப்படின்னா 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு, அதாவது 1 லிட்டரை வச்சு 10 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால இது ஃபுல்லும் பெயிண்ட் பண்றதுக்கு எவ்வளோ லிட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு உள்ளீடற்ற உருளைக்கு வந்து பெயிண்ட் பண்றாங்க. சுரங்கத்துக்கு பெயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, சுரங்கப்பாதைக்கு எப்படி பெயிண்ட் பண்ணுவாங்க? அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியால தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. அதாவது வலைப்பரப்புல தானே பெயிண்ட் பண்ணுவாங்க. டாப் அண்ட் பாட்டம்ல பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அது ஒரு சுரங்கமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. சுரங்கம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஹாலோவா தானே இங்கேயும் இங்கேயும் இருக்கும். அப்போ பெயிண்ட் பண்ணும்போது இந்த இதுக்கும் உள்ள அது மாரி இன்சைட்ல இருக்கிற இதுக்கும் தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. உள்ள உள்ளதுக்கும் தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ இதுல என்ன யூஸ் ஆகுதுன்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ உள்ளீடற்ற உருளை சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபார்முலா சொல்லுங்க. 2/r plus ம். h. கரெக்ட். 2π சொல்லும்போது கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட் ஹெச்னு படிங்க. கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ஓகே. இப்போ இதில் எல்லா வேல்யூமே நமக்கு தெரியும். 2 பைக்கு 22/7, ஆருக்கு 8, ஸ்மால் ஆருக்கு 6, ஹெச்சுக்கு 25. எல்லாமே சால்வ் பண்ண வேண்டியதான். இது இதையும் ஆட் பண்ணிட்டு கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணி ஃபைனலாக மல்டி பண்ணால் இந்த ஆன்சர் வருது. ஆனால் இதில் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, இதோட ஃபைனல் ஆன்சர் வலைப்பரப்பு நம்மக்கிட்ட கேட்கல, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த பெயிண்ட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. 1 லிட்டரை வச்சு 10 ஸ்கொயர் யூனிட் சதுர மீட்டருக்கு வந்து நம்மளால பெயிண்ட் பண்ண முடியுது அப்படின்னா 2200 இவ்வளோ பரப்பளவுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு அந்த எவ்வளோ பெயிண்ட் அப்படின்றது தெரியும். இத்தனை லிட்டர் பெயிண்ட் வாங்கினா போதும். அப்போ இது கேன்சல் ஆகும். அப்போது 220 லிட்டர் பெயிண்ட் நமக்கு தேவை அப்படின்றது நமக்கு தெரியுது. இந்த சம் புரிஞ்சிச்சா? சிம்பிளான ஒரு சம் தான். வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எப்பவும் போல் கண்டுபிடிச்சிடுங்க. கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட ஒரு பக்கெட், அதாவது 1 லிட்டரை வச்சு 10 சதுர மீட்டருக்கு பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கிற ஆன்சர் இந்த பரப்பளவு இதில் இருக்கு. இவ்வளோ பரப்பளவுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ லிட்டர் பெயிண்ட் தேவை அப்படின்னு கேட்டாங்க. அப்போது 10 அந்த மீட்டர் 10 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றத டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோத்துக்கு நமக்கு பெயிண்ட் லிட்டர் தேவைப்படும் அப்படின்றது கிடைக்குது. அவ்வளோதான். இந்த சம் ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே, 2 பேர் ஓகே. மற்றவங்களுக்குலாம் ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. சில பேர் இப்போ தான் வந்திருக்காங்க, 2 பேர். அவங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி. நீங்கள் அப்புறமா ரீட் பண்ணி பாருங்க. புரியுதா? சரி, அப்போ அந்த சம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிம்மா, அதில் வந்து ஒரே ஒரு சம் தான் எக்ஸாம்பிளில் இருக்குது. அதனால இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். வைத்தீஸ்வரன், உங்களுக்கு ஏதாவது புரியுதாப்பா? புரியுதுங்கக்கா. சரிப்பா, ஓகே. சரிம்மா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூம்போட வலைப்பரப்பு ஃபார்முலா πRL. ஓகேவா? கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா πRL. நெக்ஸ்ட் வேற கூம்பில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சாய் உயரம் சொல்லுவாங்க. நேராக இருக்கிறது தான் அதோட ஹைட்டு. சாஞ்சிருந்தா அது வந்து எல்லுன்னு மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. √h² + r². சப்போஸ் உங்களுக்கு வந்து எல்லோட வேல்யூ வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூட் ஆப்போசிட் சைட் போனால் ஸ்கொயர் ஆகிடும். உங்களுக்கு ஆர் வேல்யூ கொடுத்துட்டு, சரி
எல் வேணும்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஹெச்சும் எல்லும் குடுத்துட்டு ஆர் கேட்குறாங்கன்னு சும்மா வச்சுக்கோங்களேன். இத இந்த ரூட் இந்த பக்கம் போனா ஸ்கொயர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஹெச் ஸ்கொயர் இந்த பக்கம் போனா மைனஸ் ஹெச் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் இங்க இருக்கும். உங்களுக்கு ஆர் மட்டும் தான் வேணும்னா இந்த ஸ்கொயரையும் இந்த பக்கம் ரூட்டா குடுத்துக்கலாம். இப்படி நீங்க ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இத வச்சு உங்களுக்கு ஹெச் கேட்டாலோ, எல் கேட்டாலோ, ஆர் கேட்டாலோ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா இருக்கு. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பார்த்துக்கோங்க. சரி, இந்த கித்தான்னு வருது இல்லம்மா, இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி சம் உங்களுக்கு எக்ஸசைஸ்லயும் வரும். ஒரு டென்ட் ஒண்ணு இருக்கும். அதுல வந்து கூடாரத்துல கீழ 4 பகுதியா பிரிப்பாங்க. அந்த மாரி ஒரு கணக்கு ஒண்ணு வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 அண்ட் 5 வரும்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி கேப் தொப்பி செய்வாங்க பர்த்டே பார்ட்டிக்கு. அந்த கணக்கு, அந்த 2 கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி அந்த மாடல்ல இது இருக்கிறதுனால இந்த சம்மை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இதுல என்ன கேட்குறாங்க அப்டின்னா, கித்தான் அப்படின்றது வந்து ஒண்ணும் இல்ல. ஒரு சும்மா ஒரு கிளாத் தான். ஓகேவா? ஒரு துணி. அத வச்சு 7 மீட்டர் ஆரமும், 24 மீட்டர் உயரமும். அதோட இத வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு டென்ட் ரெடி பண்றாங்க. அந்த கூம்பு வடிவத்துல இருக்கு. இதோட ஆரம் ரேடியஸ் வந்து 24 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து 7 மீட்டர் ஆரம், 24 மீட்டர் உயரம். ஹைட் வந்து 24. ஹைட் வந்து 24 மீட்டர் அப்படின்னா, ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு செவ்வக வடிவத்துல இருக்கு அப்படின்னா, இதோட அகலம் வந்து 4 மீட்டர் அப்படின்னா, நீளம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா. ஓகேம்மா. காலேஷ்ன்ற ஐடியில இருக்கீங்களம்மா? நீங்க இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் வந்திருக்கீங்க. உங்க நேம் சொல்றீங்களா? மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்களா? கீழே மைக் இருக்குல்ல, அதை டச் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிடும். சரி, ஓகே. ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம்மு, பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இதை எப்படி போட போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த கூம்பு வடிவ கூடாரம் டென்ட் உருவாக்குறாங்களா, உங்களுக்கு பாருங்களேன். இப்போ டென்ட் இருக்கு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பேப்பர் ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு, செவ்வக வடிவத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத வந்து ஒரு கூம்பா மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த கார்னரை தூக்கி இங்க வச்சிருவீங்க, ஃபோல்ட் ஆயிடும், இப்படி வந்துரும். இந்த கார்னரை தூக்கி இங்க வச்சிருவீங்க, இது வந்து ஃபோல்ட் ஆகி இப்படி வந்துரும். இப்படிதான் நமக்கு ஒரு கூம்பு ஃபார்ம் ஆகும். கரெக்ட் தானே? நீங்க வேணா ஒரு பேப்பர் எடுத்து பண்ணி பாருங்க. 2 கார்னரை தூக்கி இங்க புடிச்சுக்கலாம், இந்த கார்னர் தூக்கி இங்க புடிச்சா அது ஒரு கூம்பு மாதிரி உருவாயிடும். இருங்க, நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். இருங்க, ஆனா இது ரெக்டாங்கிள் ஷேப்ல இல்ல, ஒரே சின்ன. குட் ஈவினிங் மேம். அக்கா, இன்னைக்கு லேட்டா வந்தவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்துடலாமா? என்ன கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. பாட்டு பாட விட்டுருவோமா? ஓகேக்கா. சுபாஷினி, வைத்தீஸ்வரன் அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியலக்கா, நான் லெஃப்ட் ஆகிட்டு உள்ள வந்துட்டேன். ஸ்கிரீன் தெரியலையா? மத்தவங்களுக்குலாம் தெரியுது இல்லம்மா? தெரியுதுக்கா. இன்னைக்கு ஓகே, நான் வேணா உங்களுக்காக ஒரு டைம் கட் பண்ணிட்டு போடுறேன். அப்பயும் தெரியலனா உங்க சைடு தான் ப்ராப்ளம். நீங்க வந்து டேட்டாவை முடிச்சுட்டு லேட்டா கிளாஸ் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். பாருங்கம்மா ஸ்கிரீன். எல்லாருக்கும் வந்துருச்சாமா? வந்துருச்சுக்கா. உங்களுக்கு மட்டும் தான் வரல,
வெளில வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா நெட்டு வேற இதுல எதாவது கனெக்ட் பண்ணி பாருங்கம்மா. ம். ஓகேவா சுபாஷினி? ஓகேக்கா. ம். சரி. சொல்லுங்கப்பா. எக்ஸாம் முடிஞ்சிச்சா? வைத்தீஸ்வரன் வந்துருச்சுக்கா. வந்துருச்சா? இருங்க. பேக் கேமராவும் ஆன் பண்ணல. அது வர மாட்டேங்குது. ம். சரி. இங்க பாருங்க. இப்போ இதுதான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு செவ்வக வடிவத்துல இருக்கு. இப்போ நான் இந்த பக்கம் வந்து சும்மா பென்ல வந்து கோடு போட்டிருக்கேனா, இந்த பக்கம் வந்து கோடு போடல. இப்போ இந்த கோடு போட்ட பக்கத்த நான் வந்து என்ன பண்ண போறேன்? டென்ட்டா மாத்த போறேன். எப்படின்னா, இந்த கார்னர் இந்த கார்னர தூக்கி சும்மா ஒரு கை தான் இருக்கு. இப்படியும் இந்த கார்னர் தூக்கி இப்படியும் பண்றேன்னு சும்மா வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஒரு கூடாரம் ஷேப், ஒரு கோன் ஷேப்புக்கு மாறிடுது. இருங்க. இப்போ இது ஒரு கோன் ஷேப். கரெக்ட்டா? இது ஒரு கோன் மாதிரி இருக்கா? இது ஒரு கோன் ஷேப்க்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல என்ன யூஸ் ஆயிருக்கு பாருங்க. நான் வந்து கலர் அடிச்ச இந்த ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, இந்த பக்கம் மட்டும் தான் டென்ட்ல மேல் பகுதியில வருது நமக்கு. கரெக்ட் தானே? அந்த பகுதி மட்டும் தானே வருது. மத்ததெல்லாம் உள்ள மடங்கிடுது. அப்போ அந்த வெளியில இருக்கிறது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இது எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, இந்த செவ்வகத்தோட நீளம், அகலம். இதோட அந்த பரப்பளவு ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நீளம், அகலம் அப்படின்றது இந்த டென்ட்டோட வலைப்பரப்ப சார்ந்திருக்கு. ஏன்னா நீளம், அகலமா இருந்தா நம்ம பரப்பளவு இந்த மாரி கிடைக்குமா? இதோட ஃபுல் இந்த கலர் அடிச்சிருக்கிறது நமக்கு கிடைக்கும். அது இதுல எப்படி மாறுது பாருங்க. வலைப்பரப்பு. அந்த அவுட்டர்ல உள்ள சர்ஃபேஸ் ஏரியா. அதுதான் நமக்கு வலைப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம்ல. நம்மளால டச் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லி காமிச்சேன்னா அன்னைக்கு. என்னால வெளியில உள்ளது எல்லாத்தையும் டச் பண்ண முடியுது. அப்போ அதுதான் அதோட வலைப்பரப்பு. அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? இப்போ நான் இங்க வரைஞ்சிருக்கேன் பாருங்களேன். புரிஞ்சுச்சா? இங்க பாருங்க. இந்த முக்கோணம் இருக்கா? முக்கோணம் இல்ல, கூம்பு. இந்த கோணுக்கு கலர் அடிக்கிறேன்ல, இதுதான் அதோட வலைப்பரப்பு. அதுதான் நான் டச் பண்ணி காமிச்ச ஏரியா. அது எப்படி வந்தது? இந்த செவ்வகத்தோட இந்த பரப்பளவுல இருந்து இது வந்தது. செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா L இன்ட்டு பி. கூம்போட வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன? கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னப்பா? பையாரல். கரெக்ட் கரெக்ட். எல் தானேன்னு என்ன கொஸ்டின் கேட்கக்கூடாது. நீங்க தான் சொல்லணும். திருப்பி கேட்டா திருப்பி சொல்லுங்க. சரி, பையாரல். ஓகே. இப்போ நமக்கு இதுல பாருங்களேன். நமக்கு என்னென்ன குடுத்துருக்காங்க? நீளம், அகலம் தான் குடுத்துருக்காங்க. நமக்கு எல் இல்ல இதுல. ரேடியஸ் தான் இருக்கு. எல் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எல்ல கண்டுபிடிச்சு வலைப்பரப்புல சப்ஸ்டிட்யூட் பண்ணி வலைப்பரப்பு. இந்த வலைப்பரப்பு தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இந்த பரப்பளவுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப பரப்பளவு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். நம்ம போடலாம். சரி, சொல்லுங்கம்மா. கூம்பின் வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன? கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர். வெரி குட். நமக்கு என்னென்ன குடுத்துருக்காங்க? கூம்போட வேல்யூஸ் என்னென்ன குடுத்துருக்காங்க? ஹைட் குடுத்திருந்தாங்க. எவ்வளவு குடுத்திருந்தாங்க? உயரம் 24 மீட்டர்க்கா. ரேடியஸ் 7 மீட்டர்க்கா. ஓகே. சரி. இத வச்சுக்கிட்டு நமக்கு வந்து என்னென்ன தேவை பாருங்க. ஆர் வேணும், எல் வேணும். ஆர் இருக்கு. ஆனா எல் இல்ல. அதுக்கு பதிலா ஹெச் இருக்கு. அப்போ எல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயராமா? ஆமாங்கா. ஓகே. அப்போ ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் அப்படின்னா 24 ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணுங்க. 24 ஸ்கொயர் என்னன்னு பாருங்க. 576க்கா. ஓகே. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 49 plus 5 7 6. 625க்கா. ஓகே. 625ன்றது எதோட ஸ்கொயர் நம்பர்? 25க்கா. 25. 25 ஸ்கொயர் பண்ணா
இந்த டேர்ம் வருமா? அப்ப ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆகி நமக்கு 25 மீட்டர் அப்படின்றது கிடைச்சிருது. எல் கிடைச்சிருச்சு. ஓகே. இப்ப இத எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். இப்ப சொல்லுங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது கூம்பின் வலைப்பரப்பு. ஃபார்முலா நமக்கு தெரியும். பை ஆர் எல். பைனா 22 டிவைட் பை 7. ஆருக்கு வேல்யூ 7. எல் இப்பதான் கண்டுபிடிச்சோம். இது கேன்சல் பண்ணிருங்க. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா என்ன ஆன்சர் வருது? 550 கா. ஓகே. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதுக்கு மீட்டர் போடணுமா? மீட்டர் ஸ்கொயர் போடணுமா? மீட்டர் ஸ்கொயர் கா. வெரி குட். அது மறந்துடாதீங்க. சரி. இப்போ இதுதான் எதுக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா, இந்த கூம்பின் வலைப்பரப்பு தான் அந்த செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஈக்குவல். அப்போ இந்த 550 அப்படின்றது தான் பரப்பளவு எல் இன்ட்டு பிக்கு ஈக்குவல். இந்த சதுரத்துல எல்லோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னமா பாருங்க. என்ன கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க பாருங்கம்மா. நீளம் அகலம். அகலம் கொடுத்துட்டாங்க, பிரெத் கொடுத்துட்டாங்க, நீளம் லென்த் கேக்குறாங்க. அப்படிதானே? நீளம் கொடுத்துட்டு அகலம் கேக்குறாங்க. சரி, அகலம் கொடுத்துட்டு நீளம் கேக்குறாங்க. அகலம் பிரெத் 4 மீட்டர், எல் நமக்கு தெரியல. 550. நமக்கு எல் தான் கேக்குறாங்கன்னா எல்ல மட்டும் இங்க வச்சுக்கோங்க. 550 டிவைட் பை 4. கேன்சல் பண்ணா 1 1 4 15ல 3 டைம்ஸ் சமா பேலன்ஸ் 3யா? பாருங்க எத்தனை டைம் வருதுன்னு. எத்தனைமா வருது? பாயிண்ட் சம்திங்ல உங்களுக்கு ஆன்சர் வருது. 137.5. ஓகே ஓகே. 137.5. ஓகே. நான் இந்த பாயிண்ட்ல வராது, நான் அதை தப்பா போட்டுக்கணும்னு நினைச்சேன். கரெக்ட் தான். ஓகே. இது வந்து நீங்க மீட்டர்னே போட்டுக்கலாம். ஏன்னா லென்த் நீளம் தானே கேக்குறாங்க. அவ்வளவுதாம்மா. இந்த சம் ஓகே பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க்ஸ் சம். பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதே மாடல்ல உங்களுக்கு பயிற்சியிலும் சம் இருக்கு. ஏன் நம்ம இங்க இது பண்ணிருக்கோம்னு தெரியுது இல்லம்மா? இதுல என்ன கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். சரி, பார்த்துட்டு கேளுங்கம்மா. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. யஸ்வதி எதுவும் சொல்லணுமாமா? இல்லக்கா. ஏதோ ஹேண்ட் ரைஸ்லாம் பண்ணீங்களே. அக்கா அது தானா டெக் ஆகுது, மைக்கும் அடிக்கடிக்கு ஆன் ஆகுதுக்கா. சரி சரி, ஓகேம்மா. எல்லாரும் பேய் புந்துட்டுக்கா. பேய் புந்துச்சு. என் போன்லயும் ஒரு பேய் இருக்குப்பா. அதுவும் ஆட்டோமேட்டிக்கா. நான் இல்ல, என் போனுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க தான். அக்கா அப்ப நாங்களாம் பேய்னா எங்களோட அக்கா நீங்களும் பேய் தானேக்கா? ஆமா. தமிழ் இவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமில்லக்கா? என்னம்மா? தமிழ் பேய்லாம் எவ்வளவு அழகா இருக்கும் அரண்மனையில் காஞ்சனால. பாத்திருக்கேன். அதோட ஒரிஜினல் மூஞ்சும் பாத்திருக்கீங்களா? சரி. அது வந்து நைட் டைம்லக்கா. இப்ப வேற நைட் ஆயிடுச்சு. வெளில வரும்போது எல்லா பேயும் நைட் ஆனா பேயெல்லாம் சிறுபத்துக்கு போயிடும். சரி, இந்த சம்ல எதுவும் டவுட் இருக்கா? அது மட்டும் கேட்க மாட்டீங்களே. சரி சரி. 2 பேருக்கு டவுட்டே வராதான். அதுல எந்த கேட்டகரின்னு தெரியல. யாருக்குக்கா? நல்லா புரிஞ்சவங்களுக்கும் ஒண்ணுமே புரியாதவங்களுக்கும். உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுட்டான்னு எனக்கு தெரியல. சரி, அரைகுறையா இருந்தா டவுட் வராதான்.
ஐயோ! அப்படின்னா யாருக்குமே டவுட் வரதில்ல. என்னமோ கோடு கூட போட்டு அதுதான் உங்க டவுட்டா? அது வந்துப்பா இருங்க. அந்த பிளாங்கெட் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்துச்சுல அது. அதெல்லாம் கோடு கூட இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ம். சரி. மத்தவங்களுக்குலாம் ஓகேவா? இந்த டவுட்ட தவிர்த்து பாக்கி எல்லாருக்கும் நல்ல டவுட் வந்துச்சா? நெக்ஸ்ட் போவோமா? ஓகே ஓகே. போலாம்க்கா. ஓகேம்மா. ஓகேப்பா. ஜென்சி எல்லாம் என்ன பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சுக்கா. தர்ஷினி? புரிஞ்சிச்சுக்கா. ம். சரி. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. வர வர கிளாஸ் ஸ்லோ ஆயிட்டுக்கா. ஆமாப்பா. ரொம்ப அரை லேட். மணி நேரம் தான் 2 சம் தான் பார்த்திருக்கோம். ஆமா. ஆனாலும் இதுக்கு மேலேயும் இத ஃபாஸ்ட்டா நடத்தினா உங்களுக்கு எல்லாரும் புரியாது. என்னம்மா? எல்லாரோட ஷட்டரையும் இழுத்து மூடணும்க்கா. சம பார்க்கணும்னா நீங்கலாம் தூங்கிருவீங்கன்னு எனக்கு வேற பயம். ஏன்னா இதுல கிரியேட்டிவாலாம் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஃபார்முலால டைரக்ட்டா அப்ளை பண்ற மாரி இருக்கு. அதான் வேற என்னது நான் உங்களுக்கு சொல்றேன். சரி நான் ஏதாவது முடிஞ்சா சொல்றேன். ஓகே இப்போ இதுல என்னன்னு பார்ப்போம். 704 சதுர மீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் வந்து 7 மீட்டர் அப்படின்னா சாய் உயரம் என்னன்னு கேக்குறாங்க. இதுல வந்து மொத்த புறப்பரப்ப அவங்க குடுத்துட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவ குடுத்துட்டு, நமக்கிட்ட ரேடியஸ் குடுத்துட்டு, சாய் உயரம் எல்லோட வேல்யூ கேக்குறாங்க. ஓகேவா? சிம்பிளான ஒரு சம் தான். உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லுங்க. கூம்பு கோனோடது. மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா. பை ஆர் இன்டு எல் பிளஸ் ஆரா? ஆமாக்கா. ஓகே. இதோட வேல்யூ என்ன குடுத்துருக்காங்க? ஓகே. ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எல்லோட வேல்யூ என்ன? ஓ எல் எல் தான் கேக்குறாங்க. எதுதான்க்கா கண்டுபிடிக்க சரி. சொல்லிருக்காங்க? ஆரோட வேல்யூ? இருக்கா? ஓகே. எல் பிளஸ் ஆர். இந்த 7 7 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இத நான் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தா டிவிஷன்ல வந்துரும். அப்ப டிவைட் பை 22 எல் பிளஸ் 7 கேன்சல் பண்ண போறேன். 2 டேபிள்ல 3 1 5 2 திருப்பி 11 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன். 3 டைம்ஸ் பேலன்ஸ் 2 2. இப்போ எனக்கு வந்து 32 ஈக்குவல் டு எல் பிளஸ் 7 இருக்கு. எனக்கு எல் தான் வேணும். அப்போ 32 மைனஸ் 7 வரும். சப்ராக்ட் பண்ணா எவ்வளோமா? 25யா? ஆமாக்கா. ஓகே. எல்லாமே மீட்டரா சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர்க்கா. ஓகே. அப்ப இது வந்து சென்டிமீட்டர். அவ்வளவுதாம்மா. சிம்பிளான ஒரு சம். எதுவும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே. புரியலன்னா கேளுங்க. என்னக்கா என்னப்பா? டிஎஸ் 10 போடுறீங்களா? அது என்னன்னு கேட்டேன். டிஎஸ் 10 அது ஏக்கா. அது ஏ. ஏப்பா. பார்க்க 10 வருதாக்கா இருக்கு. சரி சரி. உங்களுக்கு புரியுதுல? புரியுதுக்கா. புரிஞ்சு. சரி. ஏக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி டிக்னாமெண்ட்ரில கொசிகன் சீக்கனுக்கு யாருமே சொல்லல. இது ஒரு நல்ல கேள்வி. பதில் இல்லக்கா. சரி விடுங்க வாங்க. ஓகே. இது ஒரு நல்ல சம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நேரமாகும். சம் போடுறதுக்கு கம்மி டைம் தான் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு சிலிண்டர் ஷேப்ல வந்து ஒரு திங்ஸ் இருக்கு. ஒரு உருளை வடிவத்துல ஒரு பொருள் இருக்கு. அதுல வந்து கூம்பு வடிவத்துல நம்ம எதையோ வந்து வெட்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஷேப் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்ல வந்து கூம்பு வடிவத்துல ஏதோ ஒரு சில்வர்ல ஏதோ ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தூக்கி ஒரு உருளை வடிவத்துல சிலிண்டர் ஷேப்ல இருக்கிற ஏதோ ஒரு டப்பாக்குள்ள அதை தூக்கி போட்டுட்டாங்கன்னு வைங்க. டப்பாக்குள்ள இந்த கூம்பு வடிவத்தை தூக்கி போட்டுட்டாங்க. தலைகீழ இதே மாதிரி கவுத்து போட்டா அந்த ஷேப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது மாதிரி தானே இருக்கும். நான் சொல்றது புரியுதுல? சரி. இப்போ இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா
இப்போ 2.4 மீட்டர் உயரம் இருக்கிற திண்ம வடிவ உருளையோட விட்டம் ரேடியஸ் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. உருளையினுள் அதே ஆரமுள்ள கூம்புடிவ குழி உருளையின் உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது எனில் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு காண்க. ஓகே, இப்போ இருக்கிற இந்த ஷேப்போட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. இதை நீங்க எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, ஒரு சிலிண்டர் ஷேப்ல உங்க வீட்ல இது ஃபுல்லா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா? ஃபுல்லும் ஐஸ்கிரீம் இருக்கு. அதுல கரெக்டா இந்த மவுத்து வந்து கரெக்டா இந்த கோனோட மவுத்தும் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஷேப்ல ஒரு கோன் மாதிரி இந்த மாதிரி நீங்க ஐஸ்கிரீமை கட் பண்ணி எடுத்துட்டீங்க வெளியில. கரெக்டா இந்த பாட்டத்தை போய் டச் பண்ணிட்டு வருது, தரையை போய் தொட்டுட்டு வர மாதிரி கரெக்டா வந்து இந்த மாதிரி ஷேப்ல வெட்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கும்ல ஒரு ஷேப்பு, அந்த ஷேப்போட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேக்குறாங்க. புரியுதா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. ஓகே ஓகே, ஏதாவது சொல்லணுமாப்பா? ஓகே, சரி. இப்போ இதுல என்னென்ன ஷேப் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதுல வந்து வலைப்பரப்பு, உருளையின் வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். கீழே வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால வட்ட வடிவத்தில் இருக்கிறதுனால வட்டத்தின் வலைப்பரப்பு, அதாவது வட்டத்தின் அந்த சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணணும், வலைப்பரப்பு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்க உள்ள வந்து கோன் ஷேப்ல எப்படி இருக்கு, அந்த வலைப்பரப்பு அவுட்டர் மாதிரி தானே இருக்கு, அந்த கோன் ஷேப்ல மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல, ஹாலோ மாதிரி தான் இருக்கு. அந்த வலைப்பரப்பு மட்டும் அப்படியே இருக்கு, அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் இருக்கு. அப்படின்னா உருளையின் வலைப்பரப்பு, கூம்பின் வலைப்பரப்பு, அடிப்பக்க பரப்பு, அதாவது சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சர்க்கிளோட ஏரியா, இது மூணுத்தையும் ஆட் பண்ணா பேலன்ஸ் இருக்கிற அந்த ஐஸோட ஃபுல்லா அந்த புறப்பரப்பு கிடைக்கும் நமக்கு. கரெக்டா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? புரியுதா புரியலையா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. புரியுதுன்றது வரமாட்டேங்குதே, ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிற மாதிரி இருக்கே. சரி, இதுல என்னென்ன நமக்கு தெரியும்? சரி, இதுல நமக்கு என்னென்ன தெரியும்? ஹைட் தெரிஞ்சிருச்சு. ஹைட் ரெண்டுத்துக்குமே காமன், ரெண்டுத்துக்குமே ஹைட் வந்து 2.4 தான், ரெண்டுத்துக்குமே டயாமீட்டர் 1.4 தான். அப்படின்னா ரேடியஸ் ஆரம் வந்து 0.2, ஏன்னா அதுல பாதி டிவைட் பை 2 அப்படின்னா 0.7. ஓகே, இப்போ உருளையின் வலைப்பரப்பு, சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2πRh, கோனோட சிஎஸ்ஏ, கூம்பின் வலைப்பரப்பு வந்து πRL, சர்க்கிள் வட்டத்தோட பரப்பளவு ஏரியா ஃபார்முலா πr². இது மூணுத்துலயும் காமனா என்னமா இருக்கு? இது மூணுத்துலயும் காமனா என்ன இருக்கு பாருங்க. பையார். ரெண்டுத்துலயுமே எல்லாத்துலயுமே பையார் இருக்கு. ஓகே, பையார காமனா வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா 2h plus l plus r மட்டும் பேலன்ஸ் உள்ள இருக்கும். இதுல நமக்கு h தெரியும், r தெரியும், l தெரியாது. அப்ப l கண்டுபிடிக்கணும். l கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும், r² plus h² ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பண்ணுங்க, h ஸ்கொயர் பண்ணி போடுங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ரூட் விட்டு வெளில எடுத்தீங்கன்னா 2.5 வருது. இதுதான் l. அதை டைரக்டா நம்ம எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். பை நாட் 22/7, ஆருக்கு 0.7, 2, ஹெச்சுக்கு வந்து 2.4, எல்லுக்கு வந்து 2.5, ஆருக்கு 0.7. எல்லாத்தையும் மல்டிபிள் ஆட் உள்ள எல்லாமே பண்ணிருங்க, கேன்சல் பண்ணுங்க 0.1, எல்லாமே மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 17.6ன்னு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இதுதான் அந்த ஷேப்போட மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது கரெக்டா என்னென்ன ஷேப் இருக்கு பேலன்ஸ் அப்படின்றத பார்த்து நீங்க எழுதணும். பாருங்க, இது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்கம்மா, இது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.
ஓகேக்கா. ஓகேம்மா. இதுல நடத்துறது புரியல போட்டு காமிங்கனாலும் போட்டு காமிக்க சொல்லுங்க. நான் எழுதி காமிக்கிறதுனால ஓகே. ஏன்னா நான் இதே தான் பண்ண போறேன். உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் மல்டிப்ளை பண்ணாம அதே ஆன்சர் தான் தூக்கி போடுவேன். அதனால நீங்க இதிலயே பார்த்துக்கிறதும் அதுவும் ஒண்ணு தான். ம். நீங்க எக்ஸ்பிளைன் பண்றப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போட்டுமா? போலாங்க்கா. ம். போலாம்க்கா. ஓகே. இங்க பாருங்க. இந்த மழை பெய்யுதாக்கா? மழை இல்லப்பா இப்ப. விட்டுருக்கு. சொல்லுங்கப்பா. செல்லுல ஒரு பாயிண்ட் தாங்க. சரிப்பா, ஓகேப்பா. நீங்க கூட ரெக்கார்டர் கிளாஸ் பாருங்க. ஆனா பார்த்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. சரிப்பா, சரிப்பா. ம். மழை இல்லப்பா. இப்பதான் விட்டுருக்கு. சாயந்தரம் மழையாக்கா? ம். தூறிக்கிட்டே தான் இருந்துச்சு. இங்க சாயந்தரத்துல இருந்து நல்லா பெய்யுதுக்கா. இன்ன வரைக்கும் விடல. இன்னும் விடலையா? உங்களுக்கு வந்து காலையில இருந்து அந்த சைடு மழை இல்ல. இந்த பக்கம் காலையில இருந்து மழை இருந்திருக்கு. நான் வேளாங்கண்ணிய தாண்டுனா இந்த பக்கம் ஃபுல்லா மழை. அந்த பக்கத்துல மழையே இல்ல காலையில எல்லாம். அதாவது நம்ம இருந்தப்ப அங்க மழையே இல்ல. நான் இங்க வரப்ப ஃபுல்லும் மழை. என்னம்மா? நைட்டு தெரியலப்பா, தூங்கிட்டேன்பா. வேளாங்கண்ணி சொன்னீங்க, மழை அடிச்சு நவுத்துதுக்கா இப்ப திடீர்னு. குட். வேளாங்கண்ணியோட சக்தியோ தெரியலம்மா. சரி, ஓகே. யாராவது பார்த்து வந்திருக்கீங்களா? ஆமா, அந்த பக்கம் மட்டும் மழை, இந்த பக்கம் மழை இல்லைன்னு சொன்னா அதுக்கு கோவம் வந்துருச்சு. சரி, சிக்கல் வந்துருச்சுன்னா அடுத்து இங்கே வந்துரும். இன்னும் இங்க வரல. அனுப்பி வைக்கிறேன்க்கா. அனுப்பி வைங்க, அனுப்பி வைங்க. இங்க பாருங்க. அம்மா, சரி அக்கா. அக்கா சொல்லுங்கக்கா. நீ பேசலன்னு சொன்னல. இப்ப கிளாஸ் நடத்த விடாம பேச மட்டும் தான் செய்றாங்களா? அதான் சொல்றேன். நீ சொல்லிட்டே இருந்த, அவங்க செஞ்சு காட்டிட்டாங்க பாரு. யாரோ சொன்னாங்களா நியூ இயர்ல இருந்து மாறிடுவோம். ஆமா, ஆமா. சம்ம கவனிக்கிறாங்களா இல்லையா? உங்ககிட்ட என்ன 9 கிளாஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, எப்படியோ ஏதோ கவனிச்சுக்கிட்டா சரிக்கா. சரி, சரி. ஏன்னா நான் மட்டுமே எடுத்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் தான் அடிக்கும். ஏதாவது இடையில பேசினா ஓகே. கடைசியா 10 நிமிஷம் பேசுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நீ இடையில பேசுன்னு சொன்னல, அவ்வளவுதான். இதான் சாக்கு. கிளாஸ் எப்படி நீ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி, சரிங்கக்கா. ஓகேங்கக்கா. சரி, ஓகே. இங்க பாருங்க. இந்த மாதிரி ஷேப்லாம் கொடுப்பாங்கம்மா. இந்த மாதிரி ஷேப்லாம் பார்க்கும்போது நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு சிலிண்டர் இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ஃபுல்லும் டச் ஆயிருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். இதுல வந்து என்னன்னா, இங்கேருந்து டாப்ல இருந்து பாட்டம் வந்து ஃபுல்லா டச் ஆகுதா? இதுதானே இந்த சிலிண்டரோட ஹைட்டு. இந்த சிலிண்டரோட ஹைட்டும் இதுதான். இந்த உருளையோட ஹைட்டும் இதுதான். இந்த ரேடியஸ் நம்ம சொல்லுவோம்ல, இதுலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ், இதுலேருந்து இதுவும் ரேடியஸ். அப்ப இதோட டயாமீட்டரும் இதுதான். அப்ப இந்த மாரி ஷேப்லாம் குடுத்தா டயாமீட்டர் விட்டமும், இதோட உயரம் ஹைட் 2மே ஈக்குவலா இருக்கும். அந்த மாரிலாம் வரும். ஓகேவா? உங்களுக்கு எப்படி குடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதுதான் இங்க ஆக்சுவலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி உங்களுக்கு வரும். நான் தான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலைல்ல. உங்களுக்கு தான் ஃபார்முலா தெரியும்ல. அதனால சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. கோளத்தின் புறப்பரப்பு 4πr². அந்த ஸ்பியருக்கு வந்து உங்களுக்கு புறப்பரப்பு, வலைப்பரப்பு எல்லாமே ஒரே ஃபார்முலா தானம்மா? ஒரே ஆன்சர் தானே? 4πr² தானே? 4πr² தானே? டேபிள் பார்த்தீங்களே, ஞாபகம் இருக்கா? கன அளவுக்கு மட்டும் 4/r² வரும்க்கா. πr³ எதுக்குமா வரும்? கன அளவுக்கு. கன அளவுக்கு ஓகே. புறப்பரப்புக்கும் வலைப்பரப்புக்கும் கேக்குறேன். 4/r². ஓகே. ஏன்னா அது 2த்துக்குமே வேற டிஃபரன்ஸே கிடையாது. 2ம் ஒண்ணு தான். நம்மளால ஒரு ஸ்பியர் யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்தையுமே டச் பண்ண முடியும். அப்ப அதுதானே அதோட வலைப்பரப்பு. அதே மாரி தான் புறப்பரப்புனாலும் டோட்டலா எல்லாமே வரும் அப்படின்னாலும் எல்லாத்தையும் நம்மளால டச் பண்ண முடியும். அப்ப 2த்துக்கும் மாறவே மாறாது. அப்ப புறப்பரப்பும், வலைப்பரப்பும் 2ம் ஒண்ணு தான். ஹெமிஸ்பியர் ஃபார்முலாஸ் இருக்கு. அப்புறம் அதுல பாதி அப்படின்ற மாரி வரும். பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம பார்ப்போம்.
ஹாலோ ஹெமிஸ்பியர். உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரியும். சரி, சம் போவோமா? போலாம்க்கா. ம். எல்லாரும் ஸ்டாப் ஆயிட்டீங்களா பேசுறது? இல்லக்கா. சரி, சரி. சரி. இங்க பாருங்க. அம்மா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கக்கா. கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாங்களா? சரி, சரி. பேசுங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பாத்துக்கலாம். நீங்க உங்க விஷயத்துல கரெக்ட்டா இருந்துட்டீங்கன்னா, அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்க படிக்கிறப்ப படிச்சிடணும், பேசுறப்ப பேசணும். அப்படின்ற மாரி இருக்கணும். ஓகேவா? ஐயோ, நான் யாரையும் கண்ட்ரோல் பண்ணல. சொன்னேன், எனக்கு ஒரு இடத்துல படிச்சு நான் சொன்னேம்மா, நீங்க இல்ல பேசுங்க, உங்கள தான் படிங்க, என்னங்க. தம்பிய தான் சொல்றான்னு நெனச்சேன் நானு. தம்பிய தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்றான்னு நெனச்சேன் நானு. எல்லாரையும்லாம் இல்லக்கா. ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எது வேணாலும் சொல்லலாம். அதானே, அவன் என்ன உண்மைக்காக சொல்றான். நீ என்ன சொல்றேன்னு. அவன் 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 பண்றத நான் சொல்லவா இப்போ? பாத்தியா? அதான் சொல்றேன். அவன் என்ன இது பண்றது, நான் சொன்னேனே, நான் இப்ப போனை வாங்கினா நீ என்ன சொல்ல போறேன்னு என்ன கேட்டுட்டு தான் அவன் போனே கொடுப்பான். ஆ. என்ன அவங்கள்ட்ட சொல்ல போற அப்படின்னு. அந்த மாதிரி அவனோட விஷயத்தை ஏதாவது ஒண்ணு அவுத்து விட்டுறான். சரி, அப்படியே ஒண்ணு ஒண்ணா சொல்லிருங்கக்கா. சரி. இப்போ இந்த சம் பாருங்க. ஒரு கோளம் ஒண்ணு இருக்குமா, ஒரு ஸ்பியர். அதோட புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 154 சதுர மீட்டர் அப்படின்னா, அதோட விட்டம் என்னன்னு கேக்குறாங்க. டயாமீட்டர் என்னன்னு கேக்குறாங்க. சரி. உங்களுக்கு தெரியும்ல, கோளத்தின் புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சர்ஃபேஸ் ஏரியான்னு தான் சொல்லுவாங்க. சரியா? இதுல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஸ்பியர் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ரெண்டுக்குமே இதுல காமன், சேம் அப்படின்றதுனால சர்ஃபேஸ் ஏரியா, பரப்பளவு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. புறப்பரப்பு. ஓகேவா? புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? ஸ்பியருக்கு, கோளத்துக்கு 4πr². வெரி குட். அதோட வேல்யூ தான் 154. இதுல நம்ம கிட்ட விட்டம் என்னன்னு கேக்குறாங்க, டயாமீட்டர் என்னன்னு கேக்குறாங்க. இதை வச்சு நம்மளால ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு டயாமீட்டர் விட்டம் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ 4 22/7 ஆருக்கு வேல்யூ தெரியாது. இதுல நமக்கு இது ரெண்டுத்தையுமே ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம். அப்ப தலைகீழ ரெசிப்ரோக்குள்ள போயிடும். இதை கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணுங்க. 49/2 4 வருது. இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கு. அப்ப ரூட் எடுங்க. ரூட் எடுத்தீங்கன்னா 7/2. இதுதான் ஆரோட வேல்யூ. நமக்கு விட்டம் டயாமீட்டர் தானே வேணும். அப்ப என்ன பண்ணணும், இது கூட 2 மல்டிபிள் பண்ணுவீங்க. இந்த 2 கேன்சல் ஆயிட்டு டயாமீட்டர் டியோட வேல்யூ 7 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் விட்டம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் தான். இதெல்லாம் 2 மார்க், ஆனா இம்பார்ட்டன்டான சம். புரியுதுக்கா. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. புரியுதுக்கா. ஓகேமா. எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகேமா. ஓகேக்கா. ஓகே. சரி, இந்த சம் பாருங்களேன். நான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா இந்த சம் கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து அடிக்கடி கேட்கிற ஒரு சம். 2 மார்க் சம் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ரேஷியோஸ்ல கொடுத்துருப்பாங்கம்மா. இந்த சம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கூட இந்த சம் கேட்குறாங்க. உங்களுக்கு இப்போ வருதோ இல்லையோ, பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சம். இது ஒரு இம்பார்ட்டன்டான சம். எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கோள வடிவத்துல, அதாவது ஒரு ஸ்பியர் ஷேப்ல பலூன் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பலூன் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்கு அப்படின்னா, ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர்ல இருக்கு. பலூன் ஊத ஊத பெருசாகும்ல. இப்போ அது பெருசாகும் போது அதோட ஆரமும் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். ஃபர்ஸ்ட் 12 சென்டிமீட்டர்ல இருந்த அதோட ரேடியஸ் ஆரம் அப்படின்றது கொஞ்ச நேரம் ஊதுனதுக்கு அப்புறமா 16 சென்டிமீட்டருக்கு போயிருது. ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது 16 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த ரெண்டு ஷேப்புக்குமான புறப்பரப்புகளோட விகிதம், அந்த ரேஷியோஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எதோட ரேஷியோ? அந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரேடியஸ்க்கான ரேஷியோஸ், அந்த விகிதங்களை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். நீங்க இது போடலைனாலுமே பரவாயில்ல, டைரக்டா இதுல கூட போடலாம். கரெக்டா தான் வரும். நீங்க டைரக்டா இதுலயே போடுங்களேன். புறப்பரப்பு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். சர்ஃபேஸ் ஏரியா 4πr². இதுல 2 டேர்ம் இருக்கிறதுனால R1 R2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 4π மேலையும் கீழையும் கேன்சல் ஆயிடும். மேல வந்து R1², கீழே R2² இருக்கு. R1ஓட வேல்யூ 12, R2ஓட வேல்யூ 16.
12, 16 ரெண்டுமே ஸ்கொயர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது நீங்க ஏதாவது கன்ஃப்யூஸ் ஆவீங்கன்னு தான் அப்படி சொல்றாங்க. நீங்க இது 2த்துக்கும் ஸ்கொயர் இருக்கும்போது காமனா 12/16 த ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கோங்க. இதுல 3 டைம்ஸ், இதுல 4 டைம்ஸ். 3/4 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9/16. அப்போ அதோட ரேஷியோஸ் வந்து 9:16. அவ்வளோதான். சிம்பிள் தான். ஆனா இந்த சம் கேட்குறாங்க அடிக்கடி 2 மார்க்ல. இந்த சம் ஓகேயா பாருங்க. ஓகேக்கா. ஆஃப் எழுதி கேட்டிருந்தாங்கக்கா. கேட்டிருந்தாங்களா? ஓகேக்கா. ஓகே. ம். ஓகேக்கா. ஓகேம்மா. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? நான் இம்பார்ட்டன்ட் சொன்னா வரும்னு தெரியுதுல. அப்பல்லாம் நல்லா படிங்க நான் சொல்ற சம்ஸ்லாம். படிக்கிறீங்களா? படிக்கிறோம்க்கா. ம். என்னம்மா? படிக்கிறேன்க்கா. படிங்க, படிங்க. சரி. இந்த ஒரு சம் சொல்றேன். அதுக்கப்புறம் யாராவது அத பார்த்துருந்தா சொல்லுங்க. இது கொஞ்சம் சின்னதா இருக்கறனால நான் சொல்லி குடுத்துறேன். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பக்க பரப்பு. ஒரு திண்ம அரைக்கோளம் அப்படின்னா ஹெமிஸ்பியர். திண்ம அரைக்கோளம். இதோட அடிப்பக்கம் பேஸ் என்ன ஷேப்லமா இருக்கு? இது என்ன ஷேப்? நான் வரைஞ்சது இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்பியர் இருக்கு. அத 2ஆ வெட்டிட்டோம். அதோட அந்த பேஸ் எப்படி இருக்கும்? என்ன ஷேப்ல இருக்கும்? சர்க்கிள்க்கா. சர்க்கிள். வட்ட வடிவத்துல இருக்கும். அப்போ அதோட பரப்பளவு ஏரியாவோட வேல்யூ இதுவாம். அப்படின்னா அதோட மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேக்குறாங்க. அடிப்பக்க பரப்பு அந்த சர்க்கிளோட அளவு தானே அது. ஒரு வட்ட வடிவத்துல தானே இருக்கும். அப்ப அந்த வட்டத்தின் பரப்பளவு தான் பை ஆர் ஸ்கொயர். சர்க்கிளோட ஏரியா. அதோட வேல்யூ தான் 1386. இத வச்சுக்கிட்டு நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க? மொத்த புறப்பரப்பு. அரைக்கோளம், திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. மொத்த புறப்பரப்பு 3πr². ஓகே. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? πr² 3πr². 3க்கா. 3. 3 வந்து மல்டிபிள் ஆகுது. அப்ப இந்த வேல்யூவோட 3ய மல்டிபிள் பண்ணா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். அப்ப இந்த வேல்யூவோட 3ய மல்டிபிள் பண்ணுங்க. அதுதான் உங்களோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர். திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. அவ்வளவுதான். இதெல்லாம் சும்மா ஒரு லாஜிக் இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் 2 மார்க்ல. அதனால இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலாவே உங்களுக்கு தெரியலன்னா அவ்வளவுதான். இதோட வேல்யூ πr². இது கூட 3ய மல்டிபிள் பண்ணா போதும்ன்றதை எப்ப கண்டுபிடிப்பீங்க? அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதானே. அப்ப அந்த ஃபார்முலாவை கரெக்டா பார்த்துக்கங்க. சரிம்மா. பாத்துக்கோங்க. ஓகே. யாரும் அது பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? சார்ஜ் இதோ போடுறேன்பா. சரி. யாரும் அது பார்த்துட்டு வந்தீங்களா? அக்கா நீங்க இன்னைக்கு ஏதாவது கேளுங்க. ஐயோ, நான் எதுவுமே பார்த்துட்டு வரலையேம்மா. நான் எதாவது யோசிக்கிறேன். நீங்களும் எதை பார்த்துட்டு வந்தா கேளுங்க. சொல்லுங்க சுபாஷினி. அக்கா பனிஷ்மென்ட். பாட்டு பாடுங்க சுபாஷினி. நான் எனக்கு இல்ல, நான் ஏத்தி பார்த்தேன். மத்த எல்லாருக்கும். யார் இன்னைக்கு லேட்டா வந்தவங்க? லேட்டா வந்தவங்களே காணுமே. ஆனந்தி இந்த அவங்க வந்து எப்பவுமே 8:30க்கு தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வெளியில ஒரு டியூஷன் போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அவங்க பேர் தர்ஷினி. ஓகேவா? ஓகேக்கா. அதனால தர்ஷினி பாட்டு பாடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் காணும். எல்லாரும் எக்ஸாம் நாளைக்கோட முடியுதுன்றதால படிக்க போயிட்டாங்க போல. நாளைக்கு பாடுறீங்களா? ஓகேம்மா. ஜென்சின்னு கூப்பிட்டா ஒரு மிரட்டலா ஏதாவது பேசிடுவாங்களே. சொல்லுங்க ஜென்சி, நீங்க ஏதாவது சொல்லுங்க. இல்லக்கா, பாக்கலக்கா.
பாத்தீங்களா? நான் என்னக்கா மிரட்டலாம் பேசுறேன்? நாளைக்கு நான் பார்த்து கேக்குறேன், கேளுங்கப்பா. தேசிய வாக்காளர் தினம் என்னைக்குக்கா? வாட்டரா? வாக்காளர் தினம். வாக்காளரா? ஏன்பா என்கிட்ட ஜிகேவை கேக்குறீங்க? நீங்க எனக்கு ஜிகே பாத்துருன்னு சொன்னீங்க. பாத்துருவாங்க, நீங்களே ஆன்சர் சொல்லிருங்க, என்கிட்ட கேட்காதீங்க. நீங்க வந்து எப்படி சொல்லுங்க, அக்கா தேசிய வாக்காளர் தினம் இன்னைக்கு அப்படி சொல்லிடுங்க. அது ஒரு கொஸ்டினா ஆகாதுலக்கா. ஆனா அது ஒரு ஆன்சர் ஆகும்லப்பா. ஆன்சர் எதுக்கு நம்மளுக்கு கொஸ்டின் தாங்க தேவைப்படும், ஆன்சர் தேவைப்படாது. அப்ப ஆன்சர் சொல்லாதீங்க. கொஸ்டின் கேட்கறது ஈஸிக்கு, ஆன்சர் சொல்றதுதான் கஷ்டம். அதனாலதான் கொஸ்டின் கேக்குறேன். ஆஹ், தெரியாதுன்றதை எப்படிலாம் சொல்லி சமாளிக்க வேண்டியது இருக்கு. நீங்களே சொல்லுங்கப்பா. வேற யாராச்சும்? அதுக்கு யாருக்குமே தெரியாதாக்கா? என்னை விட நிறைய ஜீனியஸ் இருக்காங்க, நான் அவங்கள பேச மாட்டாங்கப்பா. ஜனவரி 25. என்னம்மா? தெரிஞ்சாதானக்கா சொல்றது ஆன்சரு. இல்ல சைலண்டா இருக்கும் போதே கண்டுபிடிக்க வேணாம். நான் எப்படி நீங்களா அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு புரியல. சரி, ஜனவரி 25பா. 25மா? நெக்ஸ்ட் வாக்காளர் தினம்னா என்னக்கா? ஓட்டர்ஸ் டேமா, அதாவது எல்லாரும் கண்டிப்பா வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏன் வந்து ஓகேக்கா. நான் சொன்னது புரிஞ்சுச்சான்னு தெரியலையே. ஃபுல்லா சொல்லுங்க. அதாம்மா, எல்லாருமே 100% வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக வருஷம் வருஷம் ஒரு டே வந்து கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி. நான் இதுக்கு அக்கா அவளை ஸ்வீட் படிக்க சொன்னா படிக்க மாட்டேங்கிறாக்கா ஸ்வீட்ஸ். அப்பயும் நீங்களும் ஆன்சர் சொல்லியே. அவளே சொல்லலக்கா. உங்களுக்கும் சொன்னாங்க, அவங்களும் படிக்காம போயிட்டாங்க, என்ன பண்றது? வேணாமா? நீங்களே ஆன்சர் சொல்ற மாதிரினா கேளுங்க. கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. ரிசர்வ் வங்கியா? ரிசர்வ் வங்கியாப்பா? ஆமாங்க. இது உங்க அம்மா தானே சொல்லி கொடுத்தாங்க? 2017 இல்லம்மா, 1921. 1935. 35. அம்மா சொல்லி கொடுத்த கொஸ்டினா இது? இல்லக்கா. சரி. ஏன்னா நாங்க இதெல்லாம் படிச்சோம்பா, அதுக்கு தான் கேட்டேன். இருந்துச்சா? சரி, ஓகே. தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோ காடுகள் உள்ள இடம் இதுக்கா? பிச்சாவரம். இல்லக்கா. நம்ம கோடியக்கரை அந்த இதுவா? இமயமலையாக்கா? இல்ல தமிழ்நாட்டுல கேக்குறாங்க. முத்துப்பேட்டையாப்பா? இல்லக்கா. தமிழ்நாட்டுல கேக்குறாங்கம்மா. மேங்க்ரோவ்ஸ் ஆனா முத்துப்பேட்டையில இருக்கு, பிச்சாவரத்துல இருக்கு. கடலூர்க்கா? கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கன்னு பாருங்க வேணா. நாளைக்கு பார்த்து சொல்றேன். ஓகேப்பா. சரி, வேற எதுவும் கேக்குறீங்களா? மும்பை ஹை எங்க இருக்குக்கா? மும்பை ஹை எங்க இருக்கு? மும்பைல இல்லக்கா. கடல்ல இல்லக்கா, ஆனா நெருங்கிட்டீங்க. மும்பை துறைமுகம். அரேபியன் சீ. அதுவும் ஆன்சர் தாங்க, ஆனா வேற. நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான், ஆனா வேற. மேப்ல இருக்காக்கா? இல்லக்கா. கடற்கரையில இருக்காக்கா? இன்னொரு வாட்டி क्वेश्चन கேளுங்க. மும்பை ஹை எங்க இருக்குன்னு கேக்குறாங்கம்மா.
தண்ணியில இருக்குக்கா. ம், அதுக்கு மேப்பே பரவாயில்ல. தண்ணியே இல்லாத கடல் எதுக்கா? மேப்ல உள்ள கடல். கரெக்ட். கரெக்டுக்கா. ஆ, சரத்குமார் காமெடியில பார்த்தேன்ப்பா. இது மாரி கேட்டா ஆன்சர் சொல்லிடுறீங்க. இது அதனால மாரி தான் வேற கேட்டாதான்ப்பா மாதிரி கேட்டேன். தெரியும் எங்களுக்கு என்ன பண்றது. இப்படியே வளர்த்துட்டாங்க. சரி, உங்களுக்காகவே நான் ஜிகேவா நாளைக்கு நிறைய பார்த்துட்டு வந்து நீங்க எல்லாம் ஆன்சர் சொல்லாத மாதிரி முழுக்கிய வைக்கிறேன் பாருங்க. ஓகேவா? நானும் பாத்து வரேன்க்கா. அப்படி கேட்டா எல்லாரும் பேச மாட்டீங்க, எனக்கும் தெரியும். இந்த பாருங்க, இந்த தண்ணியே இல்லாத இது, அதுக்கு முன்னாடி மும்பை ஹைக்லாம் எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணாங்க. அந்த மாதிரி கேட்டிங்கன்னா பண்றாங்க. இல்லைன்னா நான் மட்டும் தெரிலன்னு சொல்லிட்டு இருப்பேன். சரி, ஓகே. நாளைக்கு நீங்க எல்லாரும் தான்க்கா முக்காவாசி ஆன்சர் சொல்றது. ஆமா, ஏன்னா நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க. எனக்கு தெரியாது, அதனால நான் சும்மா ஏதாவது அடிச்சு விட்டுட்டு. சரிம்மா, தப்பு போவாங்க. சம் போமா? சரி, ஒரு சம் மட்டும் நடத்துறேன். 7.11 இதுல என்ன கொடுத்துருக்காங்க? இது ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியர், அதாவது உள்ளீடற்ற அரைக்கோளம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஏதாவது இந்த மாதிரி திங்ஸ் பார்த்துருக்கீங்களா? இதே மாதிரி என்ன இருக்கும்? உள்ளீடற்ற அரைக்கோளம். என்னப்பா? தேங்காய் இருக்கும்க்கா. வெரி குட்மா, தேங்காய். ஈஸ்வரியோட பவுல். ஆ, பவுலா? ஆமாங்க. வெரி குட், சூப்பர். சூப் கப்பா? சூப் பவுலா? அந்த பவுல் இருக்கா? ஆ. மீன் உள்ளது. மீன் எதுமா? வைக்கிறது. எது? மீன் வைக்கிறதா? வளர்ப்பு மீன் வைக்கிற பவுல். அது வந்து இந்த மாதிரி இருக்காதே. இதே மாதிரி தாங்க, கொஞ்சம் மேல மட்டும் கொஞ்சம் மேல வளர்ந்து வருதா? இருக்கும்ல, இல்லைன்னா தப்பிச்சு போயிரும் மீன். வேணா செத்து போன மீன் வேணா இதுக்குள்ள உட்காந்துருக்கும். என் மீன் தப்பிச்சு போகாதுக்கா. ஏன் கட்டி போட்டுருவீங்களா? இல்லக்கா, என் மீன் நல்ல மீன். சரி, ஓகே. தேங்காய் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இது மாதிரி தானே இருக்கும். பவுலும் ஒரு சூப் கப் பவுல்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒத்திருந்திருப்பேன். சரி எங்க வீட்டுல உள்ளது அப்படியாக்கா இருக்கும். சரி, நான் வந்து பாக்குறேன். அது உடஞ்சிருக்குவே எல்லாத்துக்கு. அப்ப அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு இப்ப அர்த்தம். டப்பாவெல்லாம் வச்சிருக்கேன். அப்பனா டக்குன்னு போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விடுங்க. என்னத்த உடஞ்ச பவுலியா? ஆ, மீன் இருக்கணும் அதுக்குள்ள. உடஞ்ச பவுல்ல எப்படிக்கா மீன் இருக்கும்? சரி, விடுங்க. எங்க வீட்லயும் உடஞ்ச பவுல் இருக்கு. நான் வேணா டப்பா இருக்கு, போட்டோ எடுத்து குரூப்ல போடுறேன். சரி, போடுங்க. சரி, இப்போ இதோட என்ன கொடுத்துருக்காங்க? உள்புற மற்றும் வெளிப்புற ஆரங்களே அவங்க கொடுத்துட்டாங்கம்மா. இதுல வந்து இந்த திக்னஸ் அந்த மாதிரி தடிமன் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. டைரக்டா ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்மால் ஆர் வந்து 3னும் கேபிட்டல் ஆர் 5னும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட மொத்த புறப்பரப்பு, வலைப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியும். 2π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதெல்லாம் பார்க்க ஈஸியா இருக்குமா? உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருந்தாதான் இந்த சம் ஈஸி. இதுல எல்லாமே ஃபார்முலா வச்சு அழகா போட்டுருவீங்க. ஆனா உங்களுக்கு ஃபார்முலா தெரியாது. ஒழுங்கா அதனால படிங்க. ஓகேவா? 2πக்கு 22/7 கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பண்ணி எல்லாமே சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பை 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது எல்லாமே ஈஸி தாம்மா. அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டேரெக்டாக அப்படியே சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா 264 அவ்வளோதான். சிம்பிள் சம். ஃபார்முலா மட்டும்தான் இதில் இம்பார்ட்டன்ட்மா. மல்டிப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணாதீங்க. இந்த 2 வேலையும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்துடலாம் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். அதுக்கு கரெக்டா பண்ணா சம்மதம் ஈஸியா போட்டுடலாமேக்கா. என்னப்பா அது 2 கரெக்டாக பண்ணவா? ஆமாக்கா. அது 2 தான் இதுல. அது 2 தான்ப்பா இதுல இம்பார்ட்டன்ட். ஒழுங்கா ஃபார்முலாவை படிங்க, மல்டிப்ளிகேஷனை கரெக்டா பண்ணுங்க, டிவிஷன் கரெக்டா பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேக்கா. சரி, நாளைக்கு நான் எதுவும் டெஸ்ட் கொடுக்கல. எல்லாரும் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வாங்க. பொங்கல் அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் வருவீங்களா? வருவோம்க்கா. வாங்க. மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் வர போறீங்களா?
அதுக்கு அடுத்த நாள் மட்டும் வரலன்னு சொல்றேன். அன்னைக்கு எல்லாரும் ஊர் சுத்தி பார்க்க போறீங்களா? இல்லக்கா, இங்க போட்டில நடக்கும்க்கா வெரி குட் கோயில்ல. வெரி குட். உங்க ஊர்லயா? நான் 2 நாள் வர மாட்டேன். 2 நாள் வர மாட்டீங்களா? 2 நாளுமே உங்க ஊர்ல போட்டி நடக்குமா? இல்லக்கா, கண்டிப்பா அன்னைக்கு மட்டும்தான். சரி. உங்களுக்கு இளம்பிரியன்? எனக்கு 2 நாளுமே நடக்குமா எங்க எங்க வீட்டு பக்கத்துல. வேட்டைக்காரன் இப்ப நடக்குமா? ஆமாக்கா. சரி. உங்களுக்கு திருப்பூண்டில நடக்குதா? ஆமாக்கா. அப்புறம் வேற எங்கெல்லாம் காம்படிஷன் நடக்குதுமா? சொல்லுங்க, எல்லா இடத்துக்கும் வரலான்னு இருக்கேன். எங்க ஊர்ல மஞ்சட்டு தான்க்கா நடக்குது. சூப்பர் சூப்பர். போட்டோஸ்லாம் அனுப்புங்க. நாங்களாம் நேர்ல பார்த்ததே இல்ல. எங்க ஊர்ல இல்லக்கா, பாலமேடு, ம். அலங்காநல்லூர். நீங்க போக மாட்டீங்களா? போக மாட்டேங்க்கா, நாங்க கொஞ்சம் தள்ளி இருக்கோம்க்கா. அப்படியா? சரி சரி. பார்த்திருக்கீங்களா? தான்க்கா பொங்கல் வைப்போம். பார்த்து டிவில தான்க்கா பாப்போம். டிவில நாங்களும் பார்ப்போமே. நீங்க பக்கத்துல இருக்கீங்களா, போலாம்ல. கூட்டு போக மாட்டாங்கக்கா, பெரிய பிள்ளையாங்கன்னு சொல்லுவாங்கக்கா. சரி சரி ஓகே. சொல்லுங்கம்மா, வேற யாரை கூப்பிட்டீங்களே? நீங்க இங்க வந்து சும்மா கோலம் போடுறங்கிற பேர்ல ஏதாச்சும் பண்ணி வச்சீங்கனாலே ஏதாச்சும் கொடுப்பாங்கக்கா. உங்களுக்குலாம் எங்களுக்குலாம் ஒண்ணு கிடைக்காது. கலந்துக்கிறவங்களுக்கே பிரைஸ் உண்டா? ஆமாங்க. ஓகே ஓகே. கேம்ஸ் எல்லாம் அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு நடக்குங்க. கேர்ள்ஸுக்கு எல்லாம் நடக்காதா? எல்லாருக்குமே தாங்க. பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா இருக்கும். நான் என்ன கேட்டேன்பா. அவங்களுக்கு கோலப்பட்டி மட்டும்தாங்க. அப்புறம் உரியடித்தல் உண்டு. உரியடித்தல் உண்டா? சரி. உங்க இதுலப்பா நிறைய போட்டி இருக்குக்கா. நிறைய போட்டி. நீங்களே கனெக்ட் பண்ணுவீங்களா? ஆமாங்க. ஓகே. அப்ப அங்க போயிருவோம்ப்பா நம்ம எல்லாரும். அரேஞ்ச்மெண்ட் நாங்க தாங்க பண்ணோம். அதனாலதான் லீவ் கேக்குறேன். ஓ சரி சரி. ஜென்சி நீங்களா? சுபாஷினி, நந்தினி? ஊருக்கா கோலம் போட்டி மட்டும்தான் கன்னி பொங்கல் அன்னைக்கு முருகர் கோவில்ல செய்வாங்க. ஜென்சி எங்க ஊர்ல அது மட்டும் கிடையாதுக்கா. அதுவும் கிடையாது. நந்தினி, தர்ஷினி? தெரியலக்கா எனக்கு. நான் வீட்டுல உங்களுக்கு தெரியல. நீங்க என்னமா சொன்னீங்க தர்ஷினி? நிறைய போட்டிலாம் வைப்பாங்கக்கா. நிறைய வைப்பாங்களா? வெரி குட். எல்லாரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒரு நாள் தானே, போங்க. போயிட்டு கிளாஸ் டயத்துக்கு வந்துருங்க. என்ன பண்ணாலும் பிரைஸ் கொடுப்பாங்கக்கா. அப்பனா நான் வர போறேங்க. வாங்க, நீங்க வாங்க. சரி. எத்தனை மணிக்கு? இங்க நடக்குங்க. 5 மணில இருந்து நைட் 9:30 மணி வரைக்கும் நடக்கும். 5 மணில இருந்தா ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாங்க. 4:30 மணி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி. 4:30 மணினா வந்து பாக்குறோம். நீங்க 2 மணிக்கு வந்தீங்கன்னா ஓகே ஓகே. 2 மணிக்கு இல்ல, காலையில 11 மணிக்கு இருக்கும். நான் கேட்டு சொல்றேன். சரிப்பா. நீங்க சொல்லுங்கம்மா. யஸ்வதி என்னமா சொன்னீங்க? நீங்க பொங்கல் வைப்பீங்களாக்கா?